இன்ச்சை கட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு மேலே இருக்க வளைவு போட்டுக்கோமா, இந்த வளைவும் கீழே இருக்க வளைவு கட் பண்ணிட்டா இந்த போர்ஷன் தனியாக வரும், இந்த போர்ஷன் தனியாக வரும். ஆல்ரெடி இது கீழே வெட்டிட்டோம் ஆமாவா, வெட்டி இந்த சைட் இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இந்த முக்கோணத்தை வெட்டுறோம், 1 இன்ச் வெட்டுறோம், அப்புறம் மேலே கீழே வெட்டிடுறோம். வெட்டிட்டீங்க அப்படின்னா இது தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். நம்ம துணியில போடும்போது இந்த சைட்ல இருந்து ஒரு நிமிஷம் அழிச்சு தெளிவா போடுறேன். 3 இன்ச்சு திரும்ப 3 இன்ச்சு, அதில் பாதி 1.5 உயரத்தில் 2 இது பேப்பர்ல போட்டிருக்கோம் ஆமாங்களா. அப்புறம் 1 இன்ச்சு கொடுத்தோம், மேலே இருந்து 4 இன்ச்சு கொடுத்துட்டு இது வந்து திரும்ப திரும்ப ஏதிக்கிட்டா கசகசன்னு இருக்கும் தான் நான் சொல்றேன். கீழே 1/2 இன்ச்சு கொடுத்து இந்த 1 இன்ச்சுல இருந்து திரும்பவும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கோம். பேப்பர்லாம் கம்மியாக தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த முக்கோண ஷேப்பை வெட்டிக்கோங்க பேப்பர்லயே. அப்புறம் இந்த 1 இன்ச்சை வெட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு மேலே இதையும் வெட்டுங்க, கீழே இருக்கிறதையும் வெட்டுங்க. எல்லாத்தையும் வெட்டி போடணும். இந்த போர்ஷன் வெட்டணும், இந்த போர்ஷன் வெட்டணும். வெட்டினீங்கன்னா இது தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். நம்ம துணியில் கொடுக்கும் போது இந்த சைடு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸஸாக துணியில் கொடுக்கணும். துணியில் கொடுக்கணும் சரிங்களா, நான் போடும்போது சொல்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு எக்ஸஸாக துணியில் கொடுக்கணும். இது ஞாபகமாக வச்சுக்கோங்க, எல்லா பிரின்சஸ்க்குமே இந்த விஷயம் நம்ம பண்ணியே ஆகணும். இதுல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன் துணியில டாட் பிடிப்போம். இப்போ அந்த டாட்டை வெட்டிட்டோம், வெட்டி திரும்ப ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம இருக்கிற துணியை கட் பண்ணிட்டா வச்சு தைக்கும் போது 1/2 இன்ச்சு தான் நான் தைக்க சொல்லியிருக்கேன், 1/4 இன்ச்சு எங்கேயுமே கிடையாதுன்னு. 1/2 இன்ச்சில் தைக்கும் போது இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா 1 இன்ச்சு. இப்போ நம்ம பாடி சுற்றளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 + 2 10 எடுத்திருக்கோம். 10ல் இந்த பக்கம் 1/2 இந்த பக்கம் 1 போயிடுச்சுன்னா 9 தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே 1/2 இன்ச்சு நம்ம டக் பிடிச்சா என்ன ஆகும், நெஞ்சு அழுத்தமாக இருக்குமில்ல. ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதுக்கு 1/2 இன்ச்சு அதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக துணியில் பேப்பரில் நம்ம அதை கொடுக்க முடியாது. கட் பண்ணிவிட்டு துணியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அதில் இந்த சைடு 1/2 இன்ச்சு இந்த சைடில் 1/2 இன்ச்சு கொடுத்தே ஆகும். இது கண்டினியூஸாக எல்லாத்துக்கும் வரப்போகிறது ரிப்பீட்டடாக. இது நீங்கள் மறந்துடாதீங்க. ஞாபகம் இல்லாமல் ஜாயின் பண்ணி நீங்கள் தைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு கொடுக்காம அழுத்தமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு சரியாக போயிடும், இல்லாட்டி நிறைய பேருக்கு கண்டிப்பாக அழுத்தமாக இருக்கும். அதே நேர் கட்டிங் போட்டிங்கன்னா பிரச்சனை. அதுதான் நேர் கட்டிங் தான், ஏற்கனவே நேர் கட்டிங் அழுத்தமாக இருக்கும். இப்போ இதுக்கு 1/2 இன்ச்சு அதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்காம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அழுத்தமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், நேர் கட்டிங் போடுறவங்க நேர் கட்டிங் போடலாம், கிராஸ் கட்டிங் போடுறவங்க ரெண்டுமே கிராஸ் கட்டிங் போடலாம் சரிங்களா. இந்த போர்ஷனும் இது ஒரு தனியாக வந்து இது ஒரு தனியாக வந்து இல்லை, இதுலேயே 4 விதம் இருக்குதா. இதையும் இப்போ கிராஸ் இதையும் கிராஸ் நான் சொல்லுவேன். இப்போ நான் இன்னைக்கு சொல்லிட்டு கிராஸ் கட்டிங் போடுறவங்க இதையும் கிராஸாக போடுங்க, நேர் கட்டிங் போடுறவங்க இதையும் நேராகவே போடுங்க சரிங்களா. இதுலேயே இன்னும் 2-3 விதம் இருக்குது. பிரின்சஸில் பட்டி வச்சது ஒன்று இருக்குது, பட்டி வைக்காத ஒன்று இருக்குது. நம்ம இதை முடிச்சா பட்டி வைக்காத ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி துணி வாங்கிக்கோங்க. இவங்க கேட்டாங்க அவங்களால வாங்க முடியலன்ட்டு, அதனால் முன்னாடியே சொல்லுங்கள். அதுக்கும் பேட்ச் ஒர்க் ஏதாவது பண்ண போகிறோம், பைப்பிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி நார்மல் பைப்பிங் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பட்டி இல்லாத பிரின்சஸ்க்கு த்ரெட் பைப்பிங் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்விசிபிள் பைப்பிங்னு நம்ம சொல்லி தருவாங்க. அந்த இது வாங்கிடுங்க. த்ரெட் பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கீங்களா, சன்னமாக வச்சுக்கோங்கடா, ரொம்ப மொத்தமாக வேண்டாம் சரிங்களா. சரி, அப்போ இதுக்கு 1/2 இன்ச்சு இதுக்கு 1/2 இன்ச்சு கொடுக்க போகிறோம். இப்போ பட்டி வச்சது நம்ம தைக்க போகிறோம், அடுத்து பட்டி இல்லாத தைக்க போகிறோம். அப்போது இந்த சைடு கிராஸ் போடுறப்போ இது நேர் போட்டுக்கலாம். இது ஒரு விதம். இன்னொன்று, இப்போ இதை நான் நேருன்னு சொல்கிறேன். நேரு கிராஸ், இது ஒரு விதம். இப்போ 3வது விதம், இங்க கிராஸ் போட்டுட்டு இங்க நேர் போடலாம். இது ஒரு விதம். அடுத்து இங்கேயும் நேரு அங்கேயும் நேரு, இது 4வது விதம். ஸோ 4 விதம் இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நேர் கட்டிங் போடுறவங்க நேராக ரெண்டுமே நேராக போடுங்க,
கிராஸ் கட்டிங் போடுறவங்க ரெண்டுமே கிராஸாக போடுவேன். நான் எது வேணாலும் போடுவேங்க அப்படின்றவங்க மாற்றி போடுவேன். ஆனால் இந்த 4 விதமும் நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஃபிட்டிங்ஸ் எப்படின்றது உங்களுக்கு புரியும். எதுங்க கரெக்ட் இத்தனை சொல்லியிருக்கீங்களே, நான் எதை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது பிரியாணி தான் சொல்லுவேன். பிரியாணி நான் ஒரு மாதிரி செய்வேன், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி செய்வாங்க, எத்த வீட்டுக்காரங்க வேறு மாதிரி செய்வாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கலாம், அதை அள்ளி அள்ளி தின்பங்க, நம்ம செய்கிறத தொடவே தொடாது. ஸோ அவங்க செய்கிறது அப்போ தப்பு, நம்ம செய்கிறது கரெக்டுன்ற மாதிரியும் சொல்ல முடியாது. இல்லை நம்மளுக்கு தப்பு அவங்களுக்கு தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு, நம்ம செய்கிறது ஒரு டேஸ்ட். எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமாவா? அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பட்டு சாரிலாம் யாரும் எடுக்க போகிறதில்ல இல்லைங்களா? வீட்டில் மிச்சம் மீதி ஏதாவது பழசு ஏதாவது வாங்கி வச்சது, கோயிலில் கொடுத்தது, அந்த ப்ளவுஸ் கிட்டுங்களை தான் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் இங்கே ஒன்று நல்லதாக ட்ரை பண்ணாலும் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு டைம் ரொம்ப கம்மி. அதனால் 42 நாள் தான் ஒர்க்கிங் டேஸில் இந்த 2 மாதம் மட்டும் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரணும்னா மறுபடியும் ஒரு 9,000 ரூபா கொடுத்து தான் உள்ளே வருவீங்க. அதனால் இப்போவே இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை விதத்தையும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். இத்தனை விதம் இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு மட்டும் நேராக போட்டுக்கோமா இல்லை கிராஸாக போட்டுக்கோமா, நான் போயிட்டே இருக்கலாம். இத்தனையும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு